கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இன்றைக்கு 60க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 20க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 35க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் 10க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு பதற்றம் நிலவிக் கொண்டிருக்கிறது. பலி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் பிரவீன், ஜெகதீஷ், சுரேஷ், சேகர் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்தார்கள். விழுப்புரம் முண்டியமாக்கம் அரசு மருத்துவமனையில் மணிகண்டன் என்பவர் உயிரிழந்தார். பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தனக்குடி 60 வயது உள்ளிட்ட 3 பேர் அங்கு பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடியவர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. என்னதான் கள்ளக்குறிச்சியில் நடந்தது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. கள்ளச்சாராய முடிச்சுக்கள் அந்த கருணாபுரம் கிராமம் முழுவதுமாக வீதிகளில் சிதறி கிடக்கிறது. அந்த வீதியில் ஒருவர் குடத்தில் வைத்துக் கொண்டு மோரை விற்பது போல அவர் கூவி கூவி கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது? அங்கு கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் சுயநினைவின்றி ரத்த வாந்தி எடுத்து புழுக்களை போல நெளிது கொண்டிருக்கிறார்கள். மண்ணில் அவர்கள் மண்புழுக்களை போல நெளியக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது. கண்ணீர் வருகிறது. பெற்ற தாயும் தந்தையும் கண்ணீர் வடிக்கிறார்கள். கைகூப்பி உதவிக்கரம் கேட்கிறார்கள். மனைவிகளும் குழந்தைகளும் தங்களுடைய தந்தை எப்படியாவது உயிர் பிழைக்க மாட்டாரா என்று இயங்குகிறார்கள். யார் இவர்களுக்கு அந்த கண்ணீரை துடைக்கப் போகிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு சோகம் அந்த கிராமத்தை கவ்விக்கொண்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு வியாபாரமாக நடைபெற்ற இந்த கள்ளச்சாராய விற்பனை என்பது மனித உயிர்களை இன்றைக்கு குடித்திருக்கிறது. மனித உயிர்களை கொன்று குவித்திருக்கிறது. தொடர்ந்து பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதற்கு யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? இந்த அரசு இயந்திரம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விடியா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மாவட்ட காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? மாவட்ட நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அடுக்கடுக்கான கேள்விகளை பாதிக்கப்பட்டவர்கள் ஏவி கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரோடு நிற்கக்கூடிய அந்த மக்களுடைய துயரத்தை துடைப்பதற்கு நாதியற்று நிற்கிறோம் என்று அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் கவ்வியிருக்கக்கூடிய சோகம் என்பது மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே இறந்த உடல்களை அங்கே வைத்து அவர்கள் அழக்கூடிய காட்சிகளும் ஒரு மிகவும் வேதனையாக இருக்கிறது. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சோகம் நிலவக்கூடிய அந்த கிராமத்து மக்களுக்கு இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் தேவையான மருத்துவ உதவிகளை தீவிரமாக செய்ய வேண்டும். பாண்டிச்சேரிக்கு அனுப்பப்பட்டவர்கள் மிக மோசமான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் இந்த கிராமம் முழுவதும் அச்சம் நிலைமை கொண்டிருக்கிறது. துயரம் நிலவி கொண்டிருக்கிறது. கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனை முழுவதுமாக ஆம்புலன்ஸ் உடைய சத்தம் தான் கேட்டுக் கொண்டிருக்கிறது. பதற்றம் நிலவி கொண்டிருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு என்கிற எதிர்பார்ப்பும் கேள்வியும் தான் அந்த மக்களை கேள்விகளாக இருக்கிறது. எங்கே போய் கையேந்துவது, யாரிடம் உதவி கேட்பது என்று நிர்கதியாய் நிற்கிறார்கள். என்ன குடித்தோம் என்பதை கூட தெரியாமல் வயிற்றினுடைய சுமைக்காக ஏதோ உடல் வலிக்காக குடித்த இந்த அறியாத மக்கள், கல்வி அறிவு இல்லாத மக்கள் இப்படிப்பட்ட உயிர்களையே தற்போது இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு யார் பொறுப்பேற்பது என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ந்து அங்கு உயிரிழப்புகளுடைய பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. நேற்று இரவு முதலே இந்த சம்பவம் தொடர்ந்து பாதிப்பலைகளை வீசிக் கொண்டிருக்கிறது. தற்போதுதான் இன்றைக்கு மதியத்திற்கு மேல்தான், இறந்த பிறகுதான் இது வெளிச்சத்திற்கு வருகிறது என்றால் எப்படியெல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. இறந்த உயிர்களை எப்படி இவர்கள் யாருக்கும் தெரியாமல் எப்படியெல்லாம் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய சந்தேகமும் மிகப்பெரிய கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு விடையளிக்க புரியாதவர்கள் தான் இப்படி திசை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் கண்ணீரோடு இந்த சோகத்திலும் தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள்.